ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இயரிங் கலெக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். எனக்கு வந்து இயரிங் கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து பிடிக்கும். இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இயரிங் வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து போடுவேன். இப்போ வந்து நான் ஜாப் போகிறங்காட்டி ஒரு ட்ரெஸ்க்கும் வந்து மேட்சாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயரிங்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இப்படியே பாக்ஸோடையே ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எனக்கு வந்து எந்தெந்த இயரிங்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன், என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக வந்துட்டு இருக்கும். சில இயரிங்ஸ் எல்லாம் நான் வந்து இப்படியே போடாமையே வந்து வச்சுட்டேன். இப்படி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நம்ம பாக்ஸை திறந்து இந்த கலர் இருக்கா அந்த கலர் இருக்கா அப்படின்னு பார்க்குறது ரொம்பவே வந்து சிரமமாக வந்து இருந்தது. நான் வந்து இந்த தடவை கலர் கோடிங் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஒரு கலர் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும். டக்குன்னு அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இயரிங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த ட்ராயர் ஆர்கனைசர் வந்து எடுத்திருக்கேன். இது என்கிட்ட ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்குது. இந்த ட்ராயர் ஆர்கனைசரில் நமக்கு 6 கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு ஒரு கலர் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லேயர்லேயுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த ட்ராயருமே வந்துட்டு நல்ல பெரிய சைஸு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம நிறைய இயரிங்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு கேப்புமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இயரிங் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக வந்து வைக்கணும். இல்லைனா ஸ்டோன்ஸ் மிஸ் ஆனாலே அந்த இயரிங்ஸ் வந்துட்டு நமக்கு நல்லா வந்து இருக்காது. அதே மாதிரி கோல்டன் கலர் இயரிங் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு கலர்லாம் போக சான்ஸ் இருக்குது. அதெல்லாமே கேர்ஃபுல்லாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ நான் எப்படி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒரு கலராக வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிற இயரிங்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்க போகிறேன். ப்ளூலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட் ப்ளூ இருக்குது, டார்க் ப்ளூ இருக்குது, நிறையா விதமான ப்ளூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரே பாக்ஸில் தான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு சில கலெக்ஷன் வந்துட்டு க்ரீனிஷ் ப்ளூ டைப்பில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஜிம்கா எல்லாமே வந்து க்ரீனிஷ் ப்ளூ தான். ஸோ அதுவுமே வந்துட்டு நான் இந்த செட்லேயே வந்து வச்சுக்கிறேன். ஸ்டெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிங் டைப்பில் இருக்கிற மாதிரியான இயரிங் எல்லாமே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ரிங் டைப்லலாம் வந்துட்டு ஸ்டோன்லாம் வந்துட்டு இல்லை, இது நார்மலாகவே வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இதுலேயே வந்துட்டு நல்லா டார்க்கான ப்ளூ, லைட் ப்ளூ எல்லா காம்பினேஷனுமே வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஜிம்கா வந்து லைட்டான ஜிம்கா. ஸோ ஸ்டெட் எல்லாமே வந்துட்டு முன்னாடி வந்து வச்சுக்கிறேன். ஸோ உள்ளே வந்து வச்சா நமக்கு மிக்ஸ் ஆயிரும். ஸோ ஒரு அக்கேஷனுங்கும் போது ஒரு முறை நம்ம வந்து வேர் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும். இப்படி வந்து வைக்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கீழே இருக்கிற ஜிம்கா எல்லாமே நான் முன்னாடி சொன்னேன்ல, க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ண ஒரு கலர்னு, ஸோ அந்த கலர் தான். ஸோ இந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெட் டைப்பில் வந்து வரும். ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ளூ கலர் இயரிங்குமே வந்துட்டு இப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன். அடுத்தது குவில்லிங் இயரிங் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு ப்ளூ கலர் பாக்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த கம்பார்ட்மெண்ட் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. என்னோடய ஃபேவரட் கலர் ப்ளூ. உங்களுக்கு என்ன கலர் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இயரிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நான் நினச்சே பார்க்கல, என்கிட்ட வந்து க்ரீன் இயரிங் வந்துட்டு அவ்வளோ இருக்குது. ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ அவ்வளோ பேர் ஆஃப் க்ரீன் இயரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் இயரிங்லேயே வந்துட்டு லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அதுக்கப்புறம் பாச பச்சை கலர் எல்லா கலருமே வந்துட்டு ஒரே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கலெக்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு ஒரு செட்டாக தான் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாமே பல்காக வந்து வாங்கி வந்து வச்சுருந்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இயரிங்ஸ் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க எல்லா கலெக்ஷனுமே. எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் வந்து தேடி தேடி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து
நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து போட்டுக்கலாம். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன ஸ்டெட்டு வந்து போடுவேன். சில டைமில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கிராண்டாக இருக்கிற மாதிரி வந்து போடுவேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் நமக்கு நீட்டாகவும் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரே ஒரு இந்த கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணாவே எல்லா கலருமே வந்து நம்ம விசிபிளாக வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணது பிடிச்சுதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். கம்ப்ளீட்டாக வந்து க்ரீன் கலர் ஃபுல்லுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஸோ என்கிட்ட நிறையவே வந்துட்டு இருந்தது க்ரீன் ஷேடு. ஸோ தேட தேட வந்துட்டு நிறையா க்ரீன் ஷேட் தான் வந்துட்டே இருந்தது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். பிங்க்லேயே வந்துட்டு டார்க்கான பிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, இதுலேயே 2-3 ஷேட் வந்துட்டு இருக்குது. ஜிம்கா இயரிங்ஸ் எல்லா இயரிங்ஸுமே வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம அந்த வாங்கும்போது அந்த அட்டை வந்து கொடுக்குறாங்கள்ல, ஸோ அந்த இதுலேயும் தென் இந்த மாதிரி கவர்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிட்டிங்கன்னா உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து மிஸ் ஆகாமல் ரொம்ப சேஃபாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ரொம்ப வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். ஸோ லைட் ஷேடில் இருக்கிற மாதிரியான பிங்க் கலர் தான் இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஜிகினா டைப்பில் வந்துட்டு வரும். இதை வந்து கவரில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதை ரேண்டமாக தான் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ சில கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து வந்து வாங்கியிருப்பேன். லிங்க் எல்லாம் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இயரிங், தென் இந்த இயரிங்ஸ் எல்லாமே வந்து நான் மீஷோவில் தான் வந்து வாங்கினேன். அந்த ஜிம்கா டைப்பில் அந்த பெரிய பெரிய இயரிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்காக வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். அது வந்து வேறு கடை, அது ஹோல்சேல் ஷாப்பில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ பிங்க் கலரும் வந்துட்டு சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான இயரிங்ஸ் ஃபுல்லுமே வந்துட்டு இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இதுக்காக நான் செப்பரேட்டாக வந்து ஒரு ஆர்கனைசர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வீட்டில் ரொம்ப நாளாக இந்த ட்ராயர் ஆர்கனைசர் வந்துட்டு யூஸ் பண்ணாமையே வந்து வச்சுருந்தேன். சரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஒரு சைடில் வந்துட்டு மெரூன் கலர் வந்து வச்சுட்டேன், ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஷேடில் வந்து வச்சுட்டேன். ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 கலர்ஸ் ஆஃப் இயரிங்ஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ ப்ளூ கலர், க்ரீன் கலர், பிங்க் கலர், ரெட்டு, மெரூனு, வைலட் கலரில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, பிளாக்கு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஷேடில் இவ்வளோ கலர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சில கலர் இயரிங்ஸ் எல்லாம் வந்து டபுள் ஷேடு இயரிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இதில் ஃபுல்லுமே வந்துட்டு ரெட்டில் இருக்கிற இயரிங்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டேன். ஸோ மெரூன் வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது, ரெட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் ரெட்டு மட்டும் வந்து வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பர்பிள் ஷேடில் இருக்கிறது எல்லாமே வந்து வச்சுக்கிறேன். ஸோ பர்பிளுமே வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ப்ளூக்கு அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்பிள் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்கிட்ட வந்து ட்ரெஸ் அந்தளவுக்கு வந்து இல்லை. இப்போ தான் வந்து ட்ரெஸ்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் பர்பிள் ஷேடில். சாரீஸ் வந்துட்டு இப்போ நான் ரெகுலராக வந்து வேர் பண்ணிகிட்ருக்காங்காட்டி அதுக்கு வந்து ஜிம்கா அந்த மாதிரியெல்லாம் போடும்போது ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். லாவெண்டர் கலர், பிரிஞ்சால் கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஹெவியான ஸ்டோன் இயரிங்ஸும் வந்துட்டு இருக்குது. எல்லாமே ஜிம்கா டைப்லையும் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது டபுள் கலர் இயரிங், இது ப்ளூ அண்ட் பர்பிள் இருக்கிற மாதிரி. ஸோ நான் இதில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஸ்டெட்டும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் டபுள் கலர் இயரிங் தான். இதில் பர்பிள் அண்ட் லாவெண்டர் இருக்கிற மாதிரி. ஸோ லாவெண்டரோட
நமக்கு ரிங் டைப் இயரிங் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டெட் டைப்பில் வந்து இயரிங் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நல்லா டார்க்கான ஒரு லாவெண்டர் கலர் தான். இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நான் எல்லோ கலர் இயரிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். ஸோ சின்ன இயரிங், ஜிம்கா இயரிங் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதை ஃபுல்லும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு 6 இந்த கம்பார்ட்மெண்ட் ஆர்கனைசரில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஸோ கலர் கோடிங் வைஸில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்காட்டி நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் திறந்தோம்னா நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து பேர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லோலையும் வந்துட்டு நமக்கு டபுள் ஷேட் இருக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம டபுள் ஷேட் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி கலர்ஸில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து நீட்டாக வந்து போட்டுக்கலாம். சில ஆர்கனைசர்ஸ் அதுக்கப்புறம் வந்து சில இயரிங் கலெக்ஷன்ஸ் ஆன்லைனில் இருந்ததுன்னா அதனோட லிங்க் எல்லாமே வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நீட்டாக வந்துட்டு எல்லோ கலரையும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரே, பிளாக், ஒயிட்டு அப்புறம் ஆரஞ்சு தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து தனியாக வந்து செக்ரேட் பண்ணி பிரித்து வந்து வச்சுருக்கேன். இதை வந்து தனியாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு வந்துட்டு ஒயிட் பேஸில் இருந்தது. ஸோ ஓவரால் கம்ப்ளீட் லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு இருந்தது. அதிகமாக வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சதில் க்ரீன் கலர் வந்து ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் வந்து பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன்.